கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் 49.10 அடி அளவிற்கு நீர் இருப்பு உள்ளது. தற்போது அணைக்கு வினாடிக்கு 779 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து வினாடிக்கு 254 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் குந்துக்கால் கடற்கரையில் விவேகானந்தர் மணிமண்டபத்தின் பின்புறச் சுவர் கடல் அரிப்பால் சேதமடைந்த நிலையில் அங்கு தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. குந்துக்கால் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மீன்பிடி இறங்கு தளத்துக்காக கடலுக்குள் அமைக்கப்பட்ட தடுப்பால் இப்பகுதியில் உள்ள விவேகானந்தர் மணிமண்டபத்தின் தடுப்புச் சுவரும் மணல் அரிப்பால் சேதமடைந்தது. இதனை தடுக்கும் வகையில் 1,87 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 400 மீட்டர் நீளத்திற்கு கருங்கற்கள் கொட்டி தடுப்பு அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே ஊருக்குள் புகுந்த உடும்பை காவல்துறையினர் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். குமாரபுரம் காலனியில் பெரிய உடும்பு ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அதனை கண்ட பொதுமக்கள் படம் எடுப்பதற்காக அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடும்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவையில் சோதனைச் சாவடியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 85,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். கக சாவடி பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்ததோடு மோட்டார் வாகன ஆய்வாளர் உட்பட 3 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வாத்து மேய்ப்பதற்காக கொத்தடிமைகளாக பயன்படுத்தப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 சிறுமிகள் மீட்கப்பட்டனர். கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் ஒரு வீட்டில் சிறுமிகளை அடைத்து வைத்து கொத்தடிமைகளாக பயன்படுத்துவதாக புதுச்சேரி குழந்தைகள் நல மையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த 5 சிறுமிகள் மீட்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டித் தீர்த்த மழையால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியது. அதிகபட்சமாக பள்ளிப்பட்டில் 170 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதி மக்களை காவல் மற்றும் வருவாய் துறையினர் கண்காணித்து வருகின்றனர். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் மக்கள் நலனுக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தென்காசி உள்ளிட்ட 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடங்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டில் 119 கோடி ரூபாய் மதிப்பிலும், கள்ளக்குறிச்சியில் 104 கோடி ரூபாய் மதிப்பிலும் ஆட்சியர் அலுவலகங்கள் அமைய உள்ளன. ஏற்கனவே ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆட்சியர் அலுவலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை நெருங்கும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் வேளாண் துறை முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். கீழகல்பூண்டி பகுதியில் உள்ள கால்நடை தீவன உற்பத்தி மையத்தை ஆய்வு செய்த அவர் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஒரே நேரத்தில் பயிர் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அரசு தெரிவிக்கும் நடைமுறைகளை பின்பற்றி பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகளை அவர் அறிவுறுத்தினார். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணையின் மொத்த உயரமான 52 அடியில் 49.10 அடி அளவிற்கு நீர் இருப்பு உள்ளது. தற்போது அணைக்கு வினாடிக்கு 779 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையில் இருந்து வினாடிக்கு 254 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. நெல்லை கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் அதிகாரி ஒருவர் காணாமல் போனதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துணை மேலாளராக பணியாற்றி வரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஸ்னேகன் சக்கரவர்த்தி கடந்த 10ஆம் தேதி முதல் பணிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. உடன் பணிபுரிவோர் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் வீட்டில் இல்லை. மேற்கு வங்கத்தில் உள்ள அவரது மனைவியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அங்கும் வரவில்லை என கூறியிருக்கிறார்.
சிநேகன் எங்கு சென்றார் என்பது தெரியாததால் கூடங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்கத்தால் 7 மாதங்களுக்கு பிறகு அனுமதி வழங்கிய போதும் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடியது. ஒகேனக்கலில் குளிக்க, பரிசல் இயக்க, மசாஜ் செய்து கொள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் வியாழன் முதல் அனுமதி அளித்துள்ளது. ஆயினும் பயணிகள் யாரும் வராமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்ற மாணவர் முதல் இடத்தை பெற்றுள்ளார். பெரம்பலூரைச் சேர்ந்த கிரிவாசன் 2ஆம் இடத்தையும், ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த புஷ்கலா என்ற மாணவி 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. புதுக்கோட்டையிலும் வெங்காய விலை 100 ரூபாயை தாண்டியதால் வாங்க முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுக்கோட்டை உழவர் சந்தை மற்றும் வாரச் சந்தைகளில் பெரிய வெங்காயம் கிலோ 80 முதல் 100 ரூபாய் வரையிலும், சின்ன வெங்காயம் 100 முதல் 120 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. அதிக விலை கொடுத்து வாங்க முடியாமல் மக்களும், அதிக விலையால் வாங்க ஆளில்லாமல் வியாபாரிகளும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய மீன்வளக் கொள்கை 2020ஐ திரும்பப் பெற வலியுறுத்தி நாகர்கோவிலில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 99 அடியை நெருங்குகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 98.83 அடியாகவும், நீர் இருப்பு 63.33 டிஎம்சியாகவும் இருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து 14,907 கனடியில் இருந்து 17,129 கனடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 12,000 கனடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 800 கனடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 33 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அம்பத்தூர் பகுதியில் உள்ள வீடுகள், கடைகள் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் திருடு போவது குறித்து தொடர் புகார்கள் வந்தன. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த தனிப்படை காவல்துறையினர் திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்துள்ளனர். பண்டிகை கால விடுமுறையை முன்னிட்டு இன்றும் நாளையும் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை இயக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில்கள் இரவு 11 மணி வரை நேர நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பதினாறு வயது சிறுமிக்கு நடந்த திருமண விவகாரத்தால் மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை காவல் நிலைய பெண் காவலர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி கீழக்குயில்குடியைச் சேர்ந்த அருண் என்பவர் நாகமலை, புதுக்கோட்டையைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்தார். இதனையடுத்து மணமகன் அருண், அவரது சகோதரி விஜயா மற்றும் உறவினர்களான பெண் காவலர் கயல்வெளி, அவரது கணவர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்திற்கு சாம்பல் ஏற்ற வந்து செல்லும் கனரக வாகனங்களுக்கு நிறுத்துமிட வசதி செய்து தர வேண்டும் என உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அனல் மின் நிலையத்தில் ஈர மற்றும் உலர் சாம்பல் ஏற்றிச் செல்ல தினமும் சுமார் 1000 லாரிகள் வந்து செல்கின்றன. அந்த லாரிகளை சாலையோரங்களில் நிறுத்துவதால் விபத்துகள் நிகழும் வாய்ப்பு உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு தருமபுரி பூச்சந்தையில் சாமந்தி பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தருமபுரி பூச்சந்தையில் கடந்த சில நாட்களாக 20 முதல் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ சாமந்தி பூ இன்று விலை உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. குண்டுமல்லி கிலோ 1000 ரூபாய்க்கும், சன்னமல்லி கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கனகாம்பரம் விலை கிலோ 500 ரூபாயாக உள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விலை அதிகரித்துள்ளது. சராசரியாக 8000 ஆடுகள் விற்பனையாகும் வேப்பூர் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் இன்று 500 ஆடுகள் மட்டுமே விற்பனையாகின.
வழக்கமாக 1 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடக்கும் நிலையில் இன்று 25 லட்சம் ரூபாய் அளவுக்கே விற்பனை நடந்தது. 25 கிலோ எடை கொண்ட ஆடு 3500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 5500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் நந்திமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 880 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த உயரமான 44 அடியில் 39 அடி அளவிற்கு நீர் உள்ளதால் வரும் உபரி நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நவராத்திரி திருவிழாவின் 6ஆம் நாளில் பர்வதவர்த்தினி அம்பாள் சாரதாம்பிகை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பர்வதவர்த்தின் அம்பாள் கொலு மண்டபத்தில் எழுந்தருளி சிறப்பு அலங்காரங்களில் அருள் பாலித்து வருகிறார். அந்த வகையில் 6வது நாளில் சாரதாம்பிகையாக அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நடந்த மகா தீபாராதனை நிகழ்ச்சியில் தனிநபர் இடைவெளியுடன் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் அருகே காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளங்கிகோம்பை பகுதியில் பீன்ஸ் உள்ளிட்ட மலை காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டு பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். யானைகளை விளைநிலங்களில் இருந்து விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திமுக ஊராட்சி ஒன்றிய பெண் தலைவரை அதிமுக ஒன்றிய செயலாளர் சாதி பெயரை கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றிய பணிகளுக்காக டெண்டர் விடும்போது திமுக கவுன்சிலர்களுக்கும் அதிமுக ஆதரவு ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திமுக ஊராட்சி ஒன்றிய பெண் தலைவர் கீர்த்தனாவை அதிமுக ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் ஜாதி பெயரை கூறி திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் கீர்த்தனா அளித்த புகாரின் பேரில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வாடகை தரவில்லை என நடிகை விஜயலட்சுமி மீது சென்னை திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நடிகை விஜயலட்சுமி பெங்களூரில் இருந்து சென்னை வந்ததில் இருந்து திருவான்மியூர் பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி வருகிறார். இந்நிலையில் விஜயலட்சுமி சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு வாடகை தராததால் அவர் மீது விடுதி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. மேலும் செய்திகள் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாட்டில் நீட்டில் தேர்ச்சி பெற்ற பலரை உருவாக்கிய வேலம்மாள் போதி கேம்பஸ். ஆந்திராவில் இருந்து காரில் கொண்டு வரப்பட்ட 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் பணத்தை தமிழக எல்லையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக ஆந்திர எல்லையான எலாவூர் சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் ஒரு காரை மடக்கி சோதனையிட்டனர். அப்போது அந்த காரில் பண்டல் பண்டலாக ரொக்க பணம், வெள்ளிக்கட்டிகள், கொலுசுகள், ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணத்தை கொண்டு வந்த 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள மஞ்சளார் அணையில் இருந்து முதற்கட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வழக்கமாக அக்டோபர் 2வது வாரத்தில் அணை திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டாததால் அணையை திறக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை மாநகர் பகுதிகளில் தொடர்ந்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்களின் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்தன. இதனையடுத்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியதில் 3 பெண்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் குந்துகால் கடற்கரையில் விவேகானந்தர் மணிமண்டபத்தின் பின்புறச் சுவர் கடல் அரிப்பால் சேதமடைந்த நிலையில் அங்கு தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. குந்துகால் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மீன்பிடி இறங்கு தளத்துக்காக கடலுக்குள் அமைக்கப்பட்ட தடுப்பால் இப்பகுதியில் உள்ள விவேகானந்தர் மணிமண்டபத்தின் தடுப்புச் சுவரும் மணல் அரிப்பால் சேதமடைந்தது. இதனை தடுக்கும் வகையில் 1 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுமார் 400 மீட்டர் நீளத்திற்கு கருங்கற்கள் கொட்டி தடுப்பு அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன.
விழுப்புரத்தில் 1 கிலோ வெங்காயம் 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விழுப்புரம் காய்கறி அங்காடிகளில் 2 நாட்களுக்கு முன்பு வெங்காயத்தின் விலை 100 ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பெரிய வெங்காயம் வரத்து அதிகம் காரணமாக விழுப்புரம் புறவழிச்சாலையில் அமைந்திருக்கும் காய்கறி அங்காடிகளில் 1 கிலோ வெங்காயம் 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. காரைக்குடியில் உள்ள வீட்டில் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு கவிழ்ந்ததில் வீடு முழுவதும் தீப்பற்றியது. முத்துமாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த ஞானசௌந்தரி என்பவர் தனது வீட்டில் விளக்கேற்றிவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக விளக்கு கவிழ்ந்ததில் வீடு முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாயின. கோவையில் சோதனைச் சாவடியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 85,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். காக்கச்சாவடி பகுதியில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்ததோடு மோட்டார் வாகன ஆய்வாளர் உட்பட 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே ஊருக்குள் புகுந்த உடும்பை காவல்துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குமாரபுரம் காலனியில் பெரிய உடும்பு ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அதனை கண்ட பொதுமக்கள் படம் எடுப்பதற்காக அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடும்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நெல் கொள்முதலை துரிதப்படுத்த வேண்டும் என குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்றது. அப்போது குறுவை நெல் கொள்முதலை நுகர்பொருள் வாணிப கழகம் துரிதப்படுத்த வேண்டும், நெல்லுக்கான ஈரப்பதத்தை தளர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சொந்த வீட்டிற்கு தீ வைத்ததால் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை பெற்றோரே மரத்தில் கட்டி வைத்தனர். ஒட்டர்கரட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தெருவில் செல்வோரை கற்களால் தாக்குவது, கார் கண்ணாடிகளை உடைப்பது, அக்கம்பக்கத்தினரை தாக்குவதாக இருந்துள்ளார். வீட்டு படுக்கை அறையில் அவர் ஏற்றி வைத்த மெழுகுவர்த்தி கீழே விழுந்ததில் வேகமாக பரவிய தீயினால் வீட்டில் இருந்த பொருட்கள் கருகின. ஆத்திரமடைந்த பெற்றோர் ஐயப்பனை பிடித்து அருகில் உள்ள மரத்தில் கட்டி வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அண்ணாநகரைச் சேர்ந்த பழனிவேலு என்பவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வருகிறார். பால் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றும் இவரது மனைவி முத்துலட்சுமி பணிக்கு சென்று திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 15 சவரன் நகைகள் திருடு போயின. ஒரே பையில் வைக்கப்பட்டிருந்த 48 சவரன் நகைகளில் குறிப்பிட்ட நகைகள் மட்டுமே கொள்ளை போனது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கடத்திச் செல்லப்பட்ட 15 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாணியம்பாடி நெக்குந்தி சுங்கச்சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கிச் சென்ற கர்நாடக பதிவு எண் கொண்ட லாரியை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் 15 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. லாரி ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் அரிசியை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 19 மொபைல் போன்கள், பணம் எண்ணும் எந்திரங்கள் மற்றும் 4 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டுக்கட்டாக பணம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சூதாட்டத்தில் தொடர்புடையவர்கள் குறித்து 4 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருவதால் ஊரடங்கு உத்தரவு மேலும் 38 பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட பிரான்ஸ் பிரதமர் ஜீன், நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காகவே ஊரடங்கு விரிவுபடுத்த வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 நாட்களில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பிரான்சில் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது. நாள்தோறும் 30,000க்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஜூனியர் ஹாக்கி அணி பயிற்சி முகாமிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கோவில்பட்டி ஹாக்கி வீரர் மாரீஸ்வரனுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு பாராட்டு தெரிவித்துள்ளார். பெங்களூரில் வரும் 25ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்திய ஜூனியர் ஹாக்கி அணி பயிற்சி முகாமுக்கு கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரீஸ்வரன், அரியலூரைச் சேர்ந்த கார்த்தி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில்
மாரீஸ்வரனை நேரில் அழைத்து பாராட்டிய அமைச்சர் கடம்பூர் ராஜு அவருக்கு 10,000 ரூபாய் நிதி வழங்கினார். பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கண்டெய்னர் மூலம் கடத்தி வரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5.5 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாப்பூர் துணை ஆணையர் சசாங்சாய் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார்சத்திரம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5.5 டன் குட்கா போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் குட்கா கடத்தி வந்த முத்துராஜ், சிவராஜ், அரவிந்த் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூரில் இருந்து குட்காவை கொண்டு வந்து சென்னையில் உள்ள கடைகளுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. வடகிழக்கு பருவமழை வரும் 28ஆம் தேதி தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வட தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 2 நாட்களுக்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையானது தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகளில் வரும் அக்டோபர் 28ஆம் தேதியொட்டி தொடங்க வாய்ப்புள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும், தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையானது தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் வரும் அக்டோபர் 28ஆம் தேதி ஒட்டி துவங்கக்கூடும். வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும், தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் மீட்பு பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆபத்து காலங்களில் கட்டடங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்டுக் கொண்டு வருவது, இயற்கை பேரிடர் காலங்களில் துரிதமாக செயல்படுவது, தீ விபத்துகளில் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதியம் 1 மணி அளவில் பலத்த மழை பெய்தது. கடந்த 1 வார காலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெங்காய விலையை அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி இலவச வெங்காயம் வழங்கும் போராட்டம் சென்னையில் நடைபெற்றது. விருகம்பாக்கத்தில் வியாபாரிகள் நடத்திய போராட்டத்தில் மழைக்காலங்களில் வெங்காயத்தை பாதுகாக்க சேமிப்பு கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக மக்களுக்கு இலவசமாக வெங்காயம் வழங்கினர். வலிமை படத்தின் படப்பிடிப்பில் வரும் 25ஆம் தேதி முதல் அஜித் கலந்து கொள்ள உள்ளார். கொரோனா ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கினர். சென்னையில் எடுக்க வேண்டிய காட்சிகள் நிறைவடைந்ததால் தற்போது ஹைதராபாத்தில் எடுக்க வேண்டிய காட்சிகளை எடுக்க திட்டமிட்டுள்ளனர். அதனால் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் படப்பிடிப்பில் அஜித் கலந்து கொள்ள இருக்கிறார். அவரோடு ஹுமா குரேஷ், கார்த்திகேயா உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அதனால் வலிமை திரைப்படம் அடுத்த ஆண்டும் கோடை விடுமுறையில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனுக்காக விரித்த வலையில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியது. வரளியாற்றில் மீன் பிடிப்பதற்காக இளைஞர்கள் வலை விரித்துள்ளனர். அப்போது வலையில் மலைப்பாம்பு சிக்கியிருப்பதை கண்ட இளைஞர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 6 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட மக்கள் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேவலாபுரம் ஊராட்சியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்காதது குறித்து பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆம்பூர் பேர்ணாம்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த வணிக வரித்துறை அமைச்சர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அமைச்சருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. முன்னதாக போராட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
ராமநாதபுரம் பாம்பன் சாலை பாலத்தில் ஸ்பிரிங் அமைந்துள்ள தூண் பகுதி சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தீவை இணைப்பதில் கடல் நடுவே அமைந்துள்ள பாம்பன் சாலை பாலம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. சிறப்புமிக்க இந்த பாலத்தை பார்க்கும் ஆர்வத்தில் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை வரிசையாக நிறுத்திவிடுகிறார்கள். இதனால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதுடன் பாரம் அதிகரித்து பாலத்தின் உறுதித்தன்மை குறைவதோடு ஸ்பிரிங் இணைப்புகள் பொருத்தப்பட்டுள்ள தூண் பகுதி சேதமடைகிறது. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டால் ராமேஸ்வரம் தீவு தமிழகத்தில் இருந்து துண்டிக்கப்படும் என்பதால் உரிய நடவடிக்கை கோருகிறார்கள் பாம்பன் பகுதி மீனவ மக்கள். நயன்தாராவின் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் தீபாவளிக்கு OTT தளத்தில் நேரடியாக வெளியாக உள்ளது. நயன்தாரா அம்மன் வேடத்தில் நடித்திருக்கும் இந்த படத்தை சரவணனுடன் இணைந்து RJ பாலாஜி இயக்கியுள்ளார். மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் திரையரங்குகள் இல்லாததால் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் படத்தை OTTயில் நேரடியாக வெளியிட முடிவு செய்த படக்குழு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்நிலையில் ஹாட்ஸ்டார் தளத்தில் மூக்குத்தி அம்மன் தீபாவளி தினத்தன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் 2 திரைப்படம் மீண்டும் எப்போது தொடங்கப்படும் என விளக்கம் கேட்டு இயக்குநர் சங்கர் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த படம் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பிறகு கொரோனா ஊரடங்கால் மீண்டும் தடைப்பட கமல்ஹாசன் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் இயக்குநர் சங்கர் இந்தியன் 2 படத்தை விரைவில் தொடங்க வேண்டும் என்கிற ரீதியில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறார். இந்நிலையில் பட்ஜெட்டை குறைக்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனம் வலியுறுத்துவதாக வெளியாகும் தகவலில் உண்மையில்லை எனவும் முழுமையான தளர்வுகள் கிடைத்ததும் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.